ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஊனமுற்றோர். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. லூக்கா 14வது அதிகாரம் 13வது வசனம். உடல் மிகவும் சோர்வாகவும் வலியாகவும் இருக்கிறது என்று கெவின் தன் மனைவி ஜூலியிடம் கூறினபோது, ஜூலி வீட்டு வேலைகளை தட்டி கழிப்பதற்காக சாக்குப்போக்கு சொல்வதாக நினைத்தார். விடுமுறை நாளில் குடும்பத்துடன் வெளியே செல்வது அவர்களது வழக்கம். ஆனால் கணவன் சுகயீனமாக உணர்கிறேன், எனவே வர முடியாது என்று மறுத்துவிட்டான். 2 நாட்கள் கடந்து விட்டது. கெவினுக்கு புழு காய்ச்சல் போல் இருந்தது. வயிறும் அதிகமாக வலி எடுத்தது. மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கே சில வலி நிவாரண மருந்துகளை கொடுத்து அனுப்பிவிட்டனர். இன்னும் 2 நாள் கடந்தது. ஏற்கனவே குடல் வாழ்வு சிகிச்சை எடுத்திருப்பதினால் வயிறு வலி இருக்கலாம் என நினைத்து கொண்டனர். உடல்நிலை மிகவும் மோசமடையவே மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றனர். வயிற்று வலி அதிகமாகவே சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துவிட்டு அறுவை சிகிச்சை அறைக்கு உடனடியாக எடுத்துச் சென்றனர். வயிற்றை திறந்து பார்த்தால் உள்ளே 1.5 லிட்டர் சலம் இருந்தது. ஏதோ ஒரு உள் உறுப்பு உடைந்து சீல் வடிகிறது என நினைத்தனர். அறுவை சிகிச்சை நிபுணர் இதுபோன்று எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று கூறினார்கள். உடனடியாக அந்த சீல் மாதிரியை அவசர பரிசோதனை செய்து பார்த்தால் சரெப் என்ற வியாதி தொண்டையில் வந்து அது உணவு குழாயின் வழியாக பயணித்து இரைப்பையை அடைந்துள்ளது. இப்படி நடப்பது மிகவும் அரிதான விஷயம் என்று கூறினர். இதுவரை இதுதான் 2ஆம் முறை நடந்துள்ளதாம். இதன் தாக்கத்தினால் கெவினின் உடல்நிலை மிக மிக மோசமடைந்தது. பிழைப்பது கடினம் என மருத்துவர்கள் கூறிவிட்டனர். உடல் திசுக்கள் அழிய ஆரம்பித்தன. கடைசியில் அவரது உயிரை காப்பாற்ற 2 பாதங்களையும் ஒரு உள்ளங்கையையும் மறுக்கையில் சில விரல்களையும் உடனடியாக அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிவிட்டனர். இவ்வளவு நடந்த பின்னர் அவருடைய மனைவி கூறியதாவது, எங்கள் நிலைமை கஷ்டம்தான், ஆனால் என் கணவர் உயிருடன் இருக்கிறார். அதற்காக நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் இருக்கிற நிலையில் சுகமுடன் எங்களுடன் இருந்தால் போதும் என்று கூறினார். கூடிய விரைவில் செயற்கை பாதங்கள், கை மற்றும் விரல்கள் பொருத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்கின்றனர். சில சமூக சேவை மையங்கள் அவருக்கு பண உதவியும் செய்து வருகின்றனர். நம்மிலும் சிலர் திடீரென்று விபத்துக்களினாலும் அபூர்வ வியாதியினாலும் உடல் ஊனமடைகின்றனர். நமக்கு நல்ல ஊனமில்லா உறுப்புகள் இருக்கிறதென்றால் முதலாவது தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உடல் ஊனமுற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கேலி செய்யாமல் நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். உடல் ஊனமாக இருப்பது அவர்கள் செய்த பாவம் அல்ல. இன்றைய வாக்குத்தத்தம், நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். மீகா 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.